இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலான்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். லியோ ஷாவும் பேசி வச்ச மாதிரி அண்டஸ் பீரோக்குள்ளே போக அங்கே பார்த்தா நிறைய அண்டஸ் இருக்கும். லியோ ஷா கிட்ட, ஏ ஷா, இந்த இடத்துல நிறைய அண்டஸ் இருக்காங்களே? ஆமாம், எப்பயுமே இந்த மாதிரி அன்ட்ரேட்டிங் எவல்யூஷனுக்கு நிறைய அண்டஸ் வருவாங்க. ஓ அப்படியா, இது ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கியா? ஆமாம், எல்லா அண்டஸுமே அவங்க அண்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்ட்ரேட்டிங் எவல்யூஷன் வைப்பாங்க. அது மூலியமாக தான் என்ன ரேங்க் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எனக்கு ரேங்க் கொடுப்பாங்க. ஆனால் அப்போது எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நான் கண்டிப்பாக நல்ல ரேங்க் போவேன்னு. இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்ததே நீங்கள் தான் லீ. ஹே, நானும் ஒன்றும் பண்ணவே இல்லை. நீ இந்த வாட்டி நல்லா உழைச்சிருக்க, கண்டிப்பாக உனக்கு நல்ல ரேங்க் வரும், கவலைப்படாத அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களை சுற்றி இருக்க எல்லா அண்டஸுமே கத்திட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கடா, யார் வரானே? கேங்க ஆனும். இவங்க 2 பேரும் எவ்வளோ பேர் அண்டஸு இந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்த்தானே லீக் ஒன்றும் புரியாம, ஏஷா இப்போ 2 பேர் போகிறாங்களே, இவனா அந்தளவுக்கு பாப்புலரான ஆளா? இவ்வளோ கத்திட்டு இருக்காங்க. ஏ ஆமா லீ, உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி. இவங்க எஸ்ட்ராங் அண்டஸ், அது இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான அண்டஸ் தெரியுமா? ஐக்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கீல்டில் 7வது 10வது பிளேஸ்லேயும் இருக்காங்க. ஓ அப்படியா? ஆனால் பார்க்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியல. இப்போ நீ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கே, இந்த ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக எடுத்தனா இவங்களோட பவர்ஃபுல் ஆகிடலாம். அதை கேட்டவனே லீயையும் ஷாவையும் சுற்றி இருக்க எல்லா அண்டஸும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா, இந்த பொண்ணு அவளோட பவர்ஃபுல் ஆகிடுமா? இந்த ஜோக்கு பார்த்தியா? இதை கேட்டவனே ஷாவும் வெக்கப்பட்டுட்டு, லீ கொஞ்சம் கமெண்ட்ருங்க லீ, இங்கே இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. லீயும் கமன் ஆயிடுறான். கொஞ்ச நேரத்தில் இந்த கேங்கும் ஆனும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் கேங்கோ கோவத்தில் இந்த மாதிரி ஒரு குப்பை எடுத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சம கடுப்பில் மறைச்சிட்டு இருக்கான். ஆனை தான் சம்மந்தப்படுத்துறா. இந்த மாதிரி நீங்கள் போர்ட்டல்ஸ்குள்ளே போய் நீங்கள் ரொம்ப கோகாரன் ஆகிட்டீங்க. ஏன் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? நம்மளை சுற்றி எவ்வளோ கேமரா இருந்துச்சாங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டே போவானா? அதை கேட்டோன்னே கேங்கும் வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஆன் மேலே கேங்குக்கு ஒரு காதல் இருக்கு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவள்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்க. சரி கேங், நான் போகிறேன், நம்மளோட கீழில் இறச்சி ஒருத்தனை சேர்க்கணும்ல அப்படின்னு வேகமாக ஓடிட்டு, கேங் நீங்களும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் கேங்கோ இவள்கிட்ட நம்மளோட காதலை எப்படி சொல்கிறது? இவங்க எல்லாருக்கும் பின்னாடி இருக்க லீக்கிட்ட அசிங்கப்பட்டானோ. ஹே, அங்கே போகிறா பற்றி ஆன்னு, அவள் கண்டிப்பாக என்னோட லவர் ஆவாடா. ஆமாம்மா லவர் ஆவா. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு ஜட்டி போட்டுக்கோ, இல்லைனா அன்றைக்கி அசிங்கப்பட்ட பாரு, அந்த மாதிரி இங்கே அசிங்கப்பட்டுற போகிற. ஐயோ, அது கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாயை முட்டு வரீங்களா? நீங்கள் என்னோட ஃப்ரெண்டா இல்லை எனிமையான்னு தெரிலடா, என்னை போட்டு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் இன்னொருத்த பேசிட்டு இருக்க. கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி அண்டர் ஆக்டிங் எவல்யூஷன் ஆரம்பிச்சிச்சு. எல்லா அண்டர்ஸும் எப்பயும் போல கியூவில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அண்டர்ஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. சில அண்டர்ஸ் பயந்துட்டும், சில அண்டர்ஸ் ஜாலியாகவும் போயிட்டு இருக்க. ஒரு அண்டரோட கையிலையும் ஒரு டிவைஸை போட்டு அது மூலயமா அவனோட ஸ்கில், ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் மானா இதை வச்சு ரேங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே ஒருத்தன் போக அவனோட கையில் டிவைஸை போட்டு அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு சி ரேங்க்னு சொல்லி கொடுக்கவும் அவனும் சந்தோஷப்படுறான். நான் அப்படியே டி ரேங்க்லேருந்து சி ரேங்க் போயிட்டேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா அவனை சுற்றி எல்லாருமே எங்கள் கீல்டுக்கு வாங்க, எங்களோட கான்ட்ராக்ட் போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் சாவும் அவளை ரேங்க் செக் பண்ணி பார்த்துட்டு லீ கிட்ட போயிட்டு, லீ நான் எஃப் ரேங்க்லேருந்து டி ரேங்க் போயிட்டேன். ஒரு நிமிஷம் கைஸ், இந்த அண்டர்ரேட்டிங் எவல்யூஷன் எப்படி நடக்கணும்? ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் ஒரு டிவைஸை போட்டுட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற ரேங்க் கொடுக்கும். உங்களால் அடுத்த ரேங்க் போக முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தால் அந்த ரேங்கோட டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ரேங்க் போயிடலாம். அதே மாதிரி தான் லீயும் ஷா கிட்ட, ஏ ஷா, இப்போ நீ அடுத்த ரேங்கோட டெஸ்ட் அட்டன் பண்ணுற நேரம். அதை கேட்டோன்னே ஷாக்கோ நிறைய குழப்பங்கள். உண்மையாகவே நல்லா அடுத்த ரேங்கோட டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்க. லியோ, இப்படி போக வேண்டிய நேரம் ஷா. லீ, ஆனால் டவுட்டாக இருக்கு லீ, என்னால் ஜெயிக்க முடியுமா? ஏ லீ, இப்போ தான் நான் எஃப் ரேங்க்லேருந்து டி ரேங்க் போயிருக்கேன், திரும்பி நான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணுமா? கண்டிப்பாக, ஏன்னா உனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இது மூலயமா நீ சி ரேங்க் போயிட்டேன்னா இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுவல்ல. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம்லே. கரெக்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி சி ரேங்க் டெஸ்ட் யார் எடுத்துக்கணும்னு நினச்சப்படுறீங்களோ அவங்க குரூப் தூக்குவாங்க. இங்கே பாரு, அனௌன்ஸ்மெண்ட்டாரும் வருது, நான் நம்பி போ. அந்த இடத்துக்கு போனோன்னே ஷாக்கோ இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அண்டர்ஸ் இருக்காங்க. ஹே, என்ன இவ்வளோ அண்டர்ஸ் இருக்காங்க அப்படியே பயத்துலையும் யோசனை பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக, ஏ ஷா நீங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்க ஷாவை திரும்பி பார்க்குறா. அந்த இடத்துலையோ லீகிட்ட அசிங்கப்பட்டவனும் கலாய்ச்சிட்டு இருக்கான் ஷாவை. உன்ன மாதிரி எஃப் ரேங்க் அண்டர் டெஸ்ட் எடுத்துக்கிற சி ரேங்க் டெஸ்ட்டை. இதை கேட்டோன்னே இந்த சி ரேங்க் டெஸ்ட் எடுக்க வந்த மற்ற அண்டர்ஸோ ஷாக்காக வராங்க. என்ன இவ எஃப் ரேங்க் அண்டரா? இவளுக்கு ரொம்ப தைரியம் தான். இதே நேரத்தில் அவன் விடாமல் அந்த பையன் கலாய்ச்சிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ், இனிமேல் ஒரு வார்த்தை அவளை கலாய்ச்சாலும் நீ அவ்வளோதான். அதே நேரத்தில் அவங்க வந்த என்னடா தப்பு. அதை கேட்டோன்னே அவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் உன் கூட தான் வந்திருக்கா? அவன் மான்ஸ்டர்னு சொல்கிறது வேறு யாருமே இல்லை, லியா தான். ஏன்னா லியா தான் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை மிரட்டினது. ஷா என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு லியா அந்த கிளாஸ் மூலியமாக பார்த்துட்டே இருக்க. கரெக்டாக அங்கே வந்து ஒருத்தனும், நீ தானே எங்கே வேணால் போர்ட்டல் கிரியேட் ஆகுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். அது இல்லாமல் சிஎல் ரிஃப்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க. அது இல்லாமல் உன் பேர் லீ தி ஜான், உனக்கு 26 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினேன். கேங் வரான். அவனை பார்த்த லியோ ஷாக்கே ஆகலை. ஆனால் அவனுக்கோ மிகப்பெரிய ஷாக். நம்ம இவ்வளோ விஷயத்த சொல்கிறோம், ஆனால் அவன் ஷாக்கே ஆகலை. என் உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது. நீ ஷாக்கே ஆகலை? ஆமாம்,
நீ ஒன்றும் புது விஷயத்த சொல்லி நீ யார்கிட்டயாச்சும் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட்டியப்பட்டிருப்ப. சரி, அது முக்கியம் இல்லை. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உனக்கு கூட ஒரு அண்டர் இருக்காங்களே ஷா, அவளை என்னோட கீழில் சேர்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த மாதிரி அவங்க அன்டலைசன்ஸுக்காக போயிட்டு அவங்க கிடச்ச எஃப்ராங் மேஜிக் ஷோனை வச்சு அவங்க பாடியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணாங்க. இந்த மாதிரி பாடியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணதில் அவங்க பாடி அதிகமாக ஸ்ட்ரென்தனிங் ஆச்சு. ஸோ அவங்களால மான இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிக்க முடியும். இது மூலயமா அவங்களோட மானம் 10 வரைக்கும் போகும். இதே இவங்களை தவிர வேற யாச்சும் பாடி ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்காது. ஸோ இவங்க நேச்சுரலாகவே ரொம்ப ரொம்ப டேலண்டட். இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் எங்கே உருவாகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறவனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுடா. நல்லா அவளை என் கையில் ஒப்படைச்சிரு. ஆனால் லியோ மனசுக்குள்ளேயே நீ மானா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அப்படி அவள் பண்ணவே இல்லை தெரியுமா. அதே நேரத்தில் அவனும் உனக்கு இன்னும் புரியல. அதே எங்கள் இக்காரிஸ் கேல்டில் மட்டும் அவள் சேர்ந்துடான்னு வச்சுக்கேன், அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி. அவள் பரப்பா. ஏன்னா நிறைய அண்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அவள் இன்னும் வளர்த்துக்கலாம். ஏன் ட்ரைனிங் கூட எடுக்கலாம். நாங்கள் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுப்போம். ஏன் ரேங்க் சூட்டை கூட இந்த மாதிரி சொல்லிகிட்டே போக அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறான். ஒரு அண்டர்னால மட்டும் தான் இன்னொரு அண்டரை ட்ரெயின் பண்ண முடியும். உன்ன மாதிரி ஒரு ஆள்னால இல்லை. முக்கியமான விஷயம், இப்போ அவள் சி ரேங்க் போயிருக்காளே, அவளால் ஜெயிக்க முடியாது சி ரேங்க் டெஸ்ட்டில். ஏன்னா அங்கே வர ஓர்ஸ்னால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா. இன்னும் சொல்ல அப்போனா அது இப்போ தான் எஃப் ரேங்க்லேருந்து டி ரேங்கே போயிருக்கா. அதுக்குள்ளே சி ரேங்க் டெஸ்ட்டு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா, அவள் ஜெயிக்கவே மாட்டா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போக, ருக்கோ பாய் என்னை பேச ஒரு நிமிஷம். சரி நம்ம ஓகே நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கலாம். ஏன்னா பெட்டு அது இல்லாமல் இப்போ நம்மளோட ஷா வந்து சி ரேங்க் டெஸ்ட்டுக்குள்ளே போயிருக்காளே, இந்த கேங் சொல்கிற மாதிரி உண்மையாகவே அவளுக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் நாவல் தமிழன்.